எங்கள் சத்தியம் தவறாத எங்கள் சற்குணையோ திவேந்தன் தெய்வமே 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 நித்தியம் எனது நெஞ்சில் நான் நித்தியம் எனது நெஞ்சில் நீங்காத நீதி தேவன் நீங்காத நீதி தேவன் நீங்காத நீதி தேவன் தெய்வமே 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 சத்தியம் தவறாத என் மன்னா சத்குரு அயோத்தி வேந்தன் மன்னா எத்தினம் எனது நெஞ்சில் நீங்காத நீதி தேவன் மன்னா 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 உத்தமா உனை நான் காண ஆண்டவரே உத்தமா உனை நான் காண இந்த உலகில் அழிந்து வந்த தெய்வமே நான் சுத்தையே கால்கள் நோக நான் சுத்தையே கால்கள் நோக தோன்றிய சுடலை வந்து தெய்வமே 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 சிவமே எங்கே இருக்கின்றாரோ தெய்வமே 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 இறைவா எங்கே இருக்கின்றாரோ தெய்வமே 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 எங்கே இருக்கின்றாரோ இங்கே இருக்கின்றாரோ யாரும் அறியலானே தெய்வமே தெய்வமே இறைவா இறைவா தெய்வமே 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 ஆண்டவரே பல்வேறு குண பெயர்கள் தொல்லை உலகினில் இறைவா இறைவா தெய்வமே 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 பல்வேறு குண பெயர்கள் தொல்லை உலகினில் பல்வேறு குண பெயர்கள் தொல்லை உலகினில் நல்லாது வந்தாலோ உள்ளாது வந்தாலோ நல்லாது வந்தாலும் பொல்லாது வந்தாலோ எல்லாம் சிவன் செயல் இன்றே கவலையின்றி எல்லாம் சிவன்
புயல் என்றே கவலையின்றி இருப்பாயே மட நெஞ்சமே நெஞ்சமே தெய்வமே இறைவா 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 பஞ்சமா பாதர்கள் பஞ்சனை செய்தாலும் ஆண்டவரே பஞ்சமா பாதகங்கள் கொஞ்சமாய் செய்தால் பஞ்சமா பாதர்கள் பஞ்சனை செய்தாலும் பதம் கேட்ட தீயர்கள் தினம் உன்னை பைதாலும் ஆண்டவரே பரல்லாம் இச்சையா இறைவா 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 பரல் வீச்சையாய் படைத்தவன் இருக்கின்றார் பரல் வீச்சையாய் படைத்தவன் இருக்கின்றார் பக்தரை காக்கின்றார் சத்தியம் சொல்கின்றேன் மக்களை காக்கின்றாய் பக்தியாயிருக்கின்றாய். பக்தரை காக்கின்றார் சத்தியம் சொல்கின்றேன் என்றைக்கும் சிவகிருபை என்றைக்கும் சிவகிருபை வருமோ 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 தெய்வமே தெய்வமே விஸ்வேஸ்வரா காசுவால் விஸ்வேஸ்வரா திகச்சச்சகா நாங்கள் பட்டு தீரமுதாதோ நான் என்னை மரணம் பெற்றுக் கொண்ட பாசத்தின் காரணமாக சக்கரவர்த்தியின் கோடி மறுவெடுத்தா நாட்டிலிருந்து நாட்டு மக்களை பிறந்து வாய்க்கால் பட்ட கிணறுக்காக தன்னுடைய மகனையும் மனைவியையும் காவல் என்று கல்வியாக்கினான் அப்படி பிறந்தனா என் முத்தமணி பிறந்தனான் மீண்டும் தேச சந்தானம் செய்து என் மன்னரை காண விருப்பம் கொண்டு தேடுகின்றேன் காண முடியவில்லை எங்க இருக்கிறா என்னிலே கொண்டிருக்கிறா என்று எமைக்கு மட்டும் முடியவில்லை ஆண்டவா உன்னையே மனை கொண்டிருக்கிறேன் உன்னையே தெய்வம் என்று கருதி கொண்டிருக்கின்றேன் என் முத்தமனை காண்பதற்கு அந்த பொய்சல வேந்தனை காண்பதற்கு அந்த சத்திய வேந்தனை காண்பதற்கு அந்த நீதி தவறாத மன்னனை காண்பதற்கு உன்னை மனக்கதவு ஒரே ஒரு முறை திறந்துவிடக் கூடாதா உன் மனக்கதவு ஒரு முறை திறந்துவிடக் கூடாதா ஆண்டவா திறவாதோ உன் மன்ன கதவே திறவாதோ உன் மன கதவே மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு எங்களின் உறவு உறவு திறவாதோ உன் மன கதவே திறவாதோ உண்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திறவாதோ உண்மன கதவு மனக்கதவு திறவாதோ உள்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திறவாதோ உள்மன கதவு உள்மன கதவு அறப்பாடி கொண்டிருந்த குயிலே அறப்பாடி கொண்டிருந்த குயிலே அறப்பாடி கொண்டிருந்த
இறைவா உன்னை நினைத்தேன் நான் கள்ளி தூவில் மாலை தொடுத்தேன் காவிய தலைவா உன்னை நினைத்தேன் நான் கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தேன் காவிய தலைவா உன்னை நினைத்தேன் உன்னை பிரிந்தேன் துடியாய் துடித்தேன் இறைவா 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 உன்னை பிரிந்தேன் துடியாய் துடித்தேன் கந்தி கோவில் கவிதை படித்தேன் கண்ணீர் பூவில் கவிதை படித்து இரவாதோ மன கதவி மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவில் திரவாதோர் மன கதவி திரவாதோர் மன கதவி திரவாதோர் மன கதவி எதற்காக படித்தார்? ஏன் இந்த சோதனை தந்திருக்கின்றாய்? நான் யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? யார் குடியை கிடத்தேன்? நான் யாரை வாழப்பட வச்சது? பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கிடந்து சொன்னார்களே, எவன் வாழ்க்கையில் ஆகிவிட்டது மன்னா. உங்களை பிறந்து எத்தனை ஆண்டு காலமாகிறது? உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கண்ணெல்லாம் ஏன் கொண்டிருக்கிறது. தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஐயா? உங்களுடைய அழகு முகத்தை எப்போது காணப்போகின்றேன் அன்று எழுதி வைத்து விட்டா. இறைவன் நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவ தடுக்க முயற்சி செய்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது என்பார்கள். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவன் என்று அன்று எழுதி வைத்து விட்டானே, அதை மாற்றுவதற்கோ மறுப்பதற்கோ யாரை பார்க்கின்றார்கள்? உன்னை புரிந்து வாழ்கின்றேன். என்னை காண்பதற்கு என்னை காணக்கூடிய அவசியம் உனக்கு எல்லாம் போய்விட்டதா? உன்னை பார்க்க வேண்டும், உன் அழகுமத்தை காண்பதற்காகத்தானையா இத்தனை ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்க இருக்கிறா? நான் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது. ஆண்டவா ஆண்டவா, ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏற்றவனை காணோமடா இறைவா, கொட்டி சென்ற இடமேதடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏற்றவனை காணோமடா இறைவா, சின்ன இடமேதடா. திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பான் கண்ணை என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பான் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பான் கண்ணை என்று திரும்பி நானும் வந்தேனடா இறைவா, என் விடியை மறைத்தாயடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏற்றவனை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டோ. பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து சென்றார் கருமத்தின் தலைவர் நல்லவா இறைவா, சாகச கலைஞன் நல்லவா. காடுபட்டி தோட்டமிட்டேன் கண்ணீராய் செடி வளர்த்தேன், காடுபட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன், காடுபட்டி தோட்டமிட்டேன் கண்ணீராய் செடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, பாட்டத்தை முடிப்பேனடா.
வேண்டுமென்னே அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும். காட்டில் மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலி விளங்கிட்டோ கடமை இணையடைத்தோ நாடு விலங்குகளில் தினம் தாட்டியமாடுகிறோம். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று. சிவமே விதையின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் இறைந்து பயணம் செய்தார். விதையின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தார். மதியும் பயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. ஆதியும் மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று தெய்வத்திலே மந்திரிட்டு தெய்வத்திலே படைத்து விட்டேன் மண்ணை காண்பதற்காக. ஓராண்டா இரண்டாண்டா எத்தனை ஆண்டுகளமாக பிறந்து வாழ்வது? தன்மையில் இப்படி வாழ முடியும்? ஐயா, நீ எங்க இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை, நான் எங்க இருக்கேன் என்று உனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்திலேயே நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். இப்படி தனிமையிலே என்னை தனிமரமாக ஆக்கிவிட்டு சென்று விட்டீர்கள் ஐயா. என்னை தனிமரமாக ஆக்கிவிட்டு சென்று விட்டீர்கள் ஐயா. எனக்கு யாருமே கிடையாதா? நான் ஆதரவற்ற அனாதையா? ஐயா, உங்களை புரிந்து எத்தனை ஆண்டையா வாழ்வது? 12 ஆண்டுகாலது தேடி தேடி கால்களம் வைத்து போய்விட்டது. என்ன செய்வது? இறைவன் கொடுப்பது யாரும் தடுத்திருக்க முடியாது. இந்த முத்தமனை காண வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்கிறேனே. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை. நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியும் மறையவில்லை. என் தங்கமே உனது பேடி தாங்கினா சுமந்து செல்ல எனக்கு ஒரு சொந்தம் இல்லை. எவருக்கும் இறைவனும் தந்தார். இந்த 4 பேருக்கு நன்றி, இந்த 4 பேருக்கு நன்றி.
அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் கொண்டு உறவு என்னும் வாசம் என்னும் இறைவன் கூட்டிய விலங்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் உண்டு ஆற்றை வெள்ளம் தானே ஓடும் ஆற்றை வெள்ளம் சொந்தம் பேடும் ஆற்றை வெள்ளம் தானே ஓடும் ஆற்றை வெள்ளம் சொந்தம் தேடும் சொந்தம் ஏதும் இல்லை இல்லா அந்த நேரம் நாள்வர் வேண்டும் நாடு வீட்டுக்கு நன்றி இந்த நாளிற்கு நன்றி. தெய்வமே உறவு என்னும் பாசம் என்னும் இன்பத்தையே பங்கு வைத்தாய் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி இன்பத்தையே பங்கு வைத்தாய் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி வாழும் போது வருவோர்க்கெல்லாம் பார்க்கையாரே நன்றி சொல்வோம் பாடும்போது வருபவர்களெல்லாம் ஆசையாலே நன்றி சொல்வோம். பாடும்போது வருவோர்க்கெல்லாம் பார்த்தையாரே நன்றி சொல்வோம் பார்த்தையின்றி போதும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் நாலு பேருக்கு நன்றி இந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி உங்கள் நாலு பேருக்கு நன்றி தாயில்லாதே அனாதைக்கெல்லாம் போல் கொடுத்து ஊத்து செல்லும் நாலு பேருக்கு நன்றி இந்த நாலு பேருக்கு நன்றி இந்த நாலு பேருக்கு நன்றி என் மனதை பார்க்க முடியாது நான் எங்கெல்லாம் சென்று பார்த்தாலும் கூட புத்தமணி பார்க்க முடியவில்லை எத்தனை இடத்துக்கு சென்றிருக்கிறேன் ஒருவராவது உன் மண்ணை பார்த்து விட்டேன் உன் தெய்வத்தை பார்த்து என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூட ஆள் கிடையாது அவர் பார்க்க போனா என்னை விட்டு எங்கே சென்றிருப்பா நான் பார்த்து விட்டேன் ஆனால் பார்க்காத பயணம் இருக்கிறது ஒருவேளை மண் அங்கிருக்க போகின்றார் 56 தேசத்தை அரசாட்சி பொறுத்து கொண்டு சத்தியம் என்ற ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே அவரை பார்ப்பதற்கு தானே மனசு துடித்துக் கொண்டிருக்கிறது துடித்துக் கொண்டிருக்கிறது கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் இந்த மாடப்புறா கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த பிள்ளை புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் இந்த மாடப்புறா கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அது கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே
இருக்கும் அந்த வெள்ளை புறா கோட்டையில பார்க்க முடியாது. அதோ திரைகின்றது சுடுகாடு. வருகின்ற பொழுது ஒரு கிழவியாகப்பட்டவளோ சொன்னார், ஒரு ஆடவனாகப்பட்டவனோ சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டார்கள் தெரிவித்தார்கள். அதன்படியோ இங்க வந்து விட்டேன், இன்னும் பார்க்கப்படவில்லை, பார்க்காமல் இருக்கலாம், இந்த இடத்துல பார்க்கப்படலாம். இல்லை என்று சொன்னால் அதோ இருக்கின்ற பிணங்கள் அந்த பிணத்துறப்பாக நான் ஒரு பார்த்து விடுகிறேன். இறைவா 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 ததரான எங்கெல்லாம் தேடுவதும் உன்னைத்தான். எங்கெல்லாம் தேடுவதும் உன்னைத்தான். குமராவும் அருள் வேண்டி தினம் நாளும் எங்கெல்லாம் தேடுவதும் தேடி தேடி திருகுண்டே தெய்வத்தை நான் தேடி திருகுண்டே தேடி தேடி திருகுண்டே மன்னனை நான் தேடி திருகுண்டே இறைவா 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 தேடி திரிகிறேன் அடலினா தேடி திரிகிறேன் அடலை தேடி திரிகிறேன். தேடி திருந்துமே பாடி சரி பார்த்து தேடி திரிந்துமே கோடி சரி பார்த்து திருந்துடு தேடி திரிந்துமே தேடி திரிந்துமே தேடி நான் கண்டிட மன்னா நாடி சுடலையே நான் ஓடினோம் கண்டிட நாடி சுடலையே நான் ஓடினான் கண்டிட ஒத்து பார்க்கின்றேன் அண்ணா அண்ணா பார்த்து விடுகிறேன், தெய்வத்தை பார்த்து விடுகிறேன் மன்னா. யாரடா நீ எந்த ஊரடா? அட
தெரிவிக்கவிட்டால் சபம் துரும்புகளால் தண்டிப்பேன். ஐயா வேண்டாம் ஐயனே, விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். கூறுகிறேன் ஐயா, நான் யார், இங்க வர வேண்டிய அவசியம் என்பதை கூறுகிறேன் ஐயனே. இறைவா, என்னது குடும்பம் இது? ஒரு மயானம் காக்கப்படுகின்ற காவலன் என்னை பார்த்து அன்று இருக்கின்றான். இதுவுடைய சூழ்நிலை தானா, சூழ்ச்சி தானா? இறைவா சொல்லுகிறேன் ஐயா, நான் யார், வர வேண்டிய அவசியமா அது என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். யார் என்ன என்று கேட்ட யாரண வென்றி கேட்டேன். என்னை யாரண என்று கேட்ட, யாரண என்று கேட்ட, என்னை யாரண என்று கேட்ட, ஐயா 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 என்னை யாரண என்று ஐயா ஐயா அன்புள்ள காவல்காரையா, ஐயா 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 அன்புள்ள காவல்காரையா, அன்புள்ள காவல்காரையா, ஐயா ஐயா அன்புள்ள காவல்காரையா, ஐயா அன்புள்ள காவல்காரன், ஐயா 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 திறனாயோத்தி மன்னன், ஐயா திறனாமயோத்தி மன்னன், திறனயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி, திகழடி காண வேண்டி, ஐயா நன ஐயா திரணாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி, ஐயா 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 திரணாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி, திகழடி காண வேண்டி, ஐயா 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 பாரெல்லாம் சுற்றி வந்து நான் பார்த்துமே கோபமின்றி, இந்த பாரெல்லாம் பாரெல்லாம் சுற்றி இங்கு வந்தேன் பார்த்துமே போவமென்று, ஐயா நான் பார்த்துமை போவோம் என்று, ஐயா 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 வேறொன்றும் நினைக்க வேண்டாம், என்ன வேறொன்றும் நினைக்க வேண்டாம், என்ன
என்னை வெறுத்தன்னை கோபிக்காதே, வெறுத்தன்னை கோபிக்காதே ஐயா, வெறுத்தன்னை கோபிக்காதே, வெறுத்தன்னை கோபிக்காதே, என்னை வெறுத்து என்னை கோபிக்காதே ஐயா ஐயா, வெறுத்தன்னை கோபிக்காதே, வெறுத்தன்னை கோபிக்காதே, கோபிக்காதே. என் தெய்வத்தை பார்க்க வந்து விட்டேன், அந்த பொய் சொல்லாத மொத்தமனை காண வந்து விட்டேன், அந்த சத்திய வந்து நீ பார்க்க வந்து விட்டேன், தந்தாரம் என்று பிரதாரம் ரட்சிக்காது என் தெய்வத்தை காண வந்து விட்டேன் ஐயா, என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா. சன்னியாசி ஐயா, அயோத்தி மன்னனை காண வேண்டுமோ? காண வேண்டும் ஐயனே. ஏனை எச்சரிக்கின்றீர்கள்? ஒரு மன்னனை காண வேண்டுமானால் அரண்மனைக்கு அல்லவா செல்ல வேண்டும். ஆமா, அரண்மனையில் சென்று அரசனை காண்பதை விடுத்து மயானத்தின் கொண்டு மன்னா மன்னா என்று ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஐயா, உனக்கிருந்த அயோத்தி மன்னன் உள்டெங்கி வந்தான் என்று உனக்கந்த அயோத்தி மன்னன் ஒன்றெங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்தவையர் யார் இந்த கரிபுரி சுடலைதள் மனத்துடன் அவன் இருக்கும் மாறுணி கண்டதேதி எனக்கதை விளங்கரல் இயம்பினால் கோவிக்கேனே, இயம்பினால் கோபிப்பேனே. தாங்கள் யார்? அயோத்தி மன்னன் யார்? அவருக்கும் நாங்களுக்கும் என்ன உறவு? எதற்காக அவரை காண வேண்டும் என்று விளக்கமாக கூறும். அவருக்கும் எனக்கு என்ன உறவா? அவருக்கு எனக்கு என்ன உறவா இருக்கின்றீர்கள் ஐயா? உடல் மட்டும் இருந்து அவர் வேறு நான் வேறு, ஆனா உயிர் மட்டும் உண்டு ஐயா, உயிர் மட்டும் உண்டு. அவர் இனி நான் கிடையாது, நான் என்று அவர் இல்லை. தாங்கள் கேட்டீர்கள், மன்னனை பார்க்க வேண்டுமானால் அரண்மனை போக வேண்டும். அது விடுத்து மயணத்தில் வந்து மன்னா மன்னா இந்த இடத்தில் எப்படி திருவா என்று சொன்னால் பார்த்து விட்டேன், எல்லா இடங்களும் சென்று பார்த்து விட்டேன், என் உத்தமனை பார்க்க முடியவில்லை. பார்க்காத இடம் இது மட்டும்தான். அதற்காகத்தான் ஒருவேளை இங்கு இருக்கலாம் என்று கருதி வந்திருக்கிறேன் ஐயனே. மாமுனி கடனுக்காக ஐயா, மாமுனி கடனுக்காக சாவித்திரர் மாமுனி கடனுக்காக ஐயா ஐயா மாவுனி கடனுக்காக ஐயா 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 ஐயா. மன்னனும் காசி வந்தார் ஐயா நேரன், என் மன்னனும் காசி வந்து ஐயா, என் மன்னனும் காசி வந்து, மன்னனும் காசி வந்து ஐயா 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 மன்னனு காட்சி வந்து ஐயா 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 ஐயா. காமினி மாதை விற்று ஐயா
காமினி பாதி விற்று காமினி பாதி விற்றார் ஐயான ஐயா 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 காமினி பாதி விட்டு கடத்தி தரகர் கூடி கடந்தீர்க்க தரகர் கூடி கடந்தீர்க்க தரகர் கூடி ஐயா ஐயா என் தெய்வத்தை காண்பது விட்டு அந்த பொய் சொல்லா வந்தனை காண்பதற்கு என் சத்திய வந்தனை காண்பதற்கு அந்த தெய்வத்தை காண்பதற்கு சத்திய கத்தியாக நான் வந்திருக்கிறேன் ஐயா என்னை தவறாக மீண்டும் என்ன வேண்டாம் ஐயனே. சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டுமோ? தாங்களுடைய மன்னனை எனக்கு நன்றாக தெரியும். தெரியுமா? ஆமா. எமது மன்னன் ஐயா? ஆமா. ஐயா பார்க்க வேண்டும் ஐயா. இடம் உங்களுடையது. ஒரே ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதி வழங்குவீர்களா? இங்குதான் இருக்கிறார் உனது மன்னன். அப்படியா? ஆமா. பார்க்க வேண்டுமே. அவரை காண வேண்டுமா? காண வேண்டும் ஐயா. தாங்களுக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன். அப்படியா? பாருங்க. என்னடா சோதனை? மந்திரி சத்தியத்தில் இருக்கின்றார். நான் எப்படி நம்புவது? ஆனால் நடந்த உண்மைகள் அத்தனையும் என் மந்திரி சத்தியத்தை தவிர ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அத்தனையும் விளக்கமாக தெரிவிக்கின்றார். ஒருவேளை இதுவும் அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவன் சூழ்ச்சியாக இருந்தால் பார்க்கலாம். மந்திரி சத்தியத்தை தானா இல்லை இந்த விஸ்வாமித்திர மகாமுனிவன் சூழ்ச்சியா என்று இவனை நன்றாக பரிசோதித்து பார்த்தார். நன்றாக தெரியும். சன்னியாசி சன்னியாசி ஐயா பார்த்தீரா மன்னனை? ஏனையா தாங்களை போய் சோதிக்கின்றீர்கள்? மன்னனை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். அங்கு இருப்பதாக சொன்னீர்கள். சென்று பார்க்க முடியவில்லை. ஏனே பார்க்க முடியவில்லை? ஏன் பார்க்க முடியவில்லை? அங்கு இல்லை. இங்குதான் இருக்கிறார். என்னையா தான் சென்று பார்த்து விட்டேன். எமது மன்னவர் எனக்கு தெரியாதா? நன்றாக சுற்றி பார்த்தீரா? பார்த்து விட்டேன். தாங்களுடைய கண்களுக்கு காட்சியளிக்கவில்லை. ஏனென்று தெரியுமா? ஏன்? ஏனென்றால் தாங்கள் கூறியபடி தாங்களுடைய மன்னன் உத்தமர் உயர்ந்தவர் என்று கூறினீர் அல்லவா? ஆமா. நல்லவராக வாழவில்லை. என்னை எதுவரை பேசவிடு. மயானத்தில் என்னை எப்படி வேணாலும் பேசவிடு. என் தெய்வத்தை பற்றி பேசப்பட்டாய் உன்னை கொண்டு விடுவேன். ஜாக்கிரதை. மயானத்தில் உனது மன்னன் மானம் கெட்டு வாழுகிறானடா. மதியட்டு நயவஞ்சகன். உனது மன்னன் கயவன், உனது மன்னன் கல்வன், உனது மன்னன் புலையன், உனது மன்னன் முத்துவரை பார்த்து பேசுகின்றானே. என்னை வந்து பார்த்து பேசுகின்றானே. இதப்பா உன்னை சும்மா விட போவதில்லை. உன் கழுத்துக்களை பிடித்து இரு துண்டாக பிடித்து வருகிறேன். பார்த்தாயா?
முடியாது. எங்காவது எப்பாவது என்னை வந்து விட்டார், மந்திரி ஒருவனை கொண்டு விட்டானே என்று கொலைகாரனாக சொல்வார்களே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த உலகத்திலே உன்னை காண விட்டா எதற்கு வர வேண்டும்? அதோ இறங்கின மனங்கள், இறங்கின மனங்கள் படுத்துவதாக நானும் இது பார்த்து விடுகிறேன். இறைவா, உங்களுக்கு ஈகை என்பது கிடையாதா? இரக்கம் என்பது கிடையாதா? என் உத்தமனை பார்க்க முடியவில்லை. பார்க்காத உலகத்தில் எப்படி வாழ்வது? எதற்கா வாழ்வு என்று சொல்லி இறக்க செல்கின்ற பொழுது தடுக்கின்றாயே. நீ யார்? என்னை தடுப்பதற்கு நீ யார் ஐயா? அப்பனே சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரனானே கண்டாய் தப்பவே நமதி தவமுனி குறியார் என் நண்பனே நண்பனே நண்பனே. இப்படி நீயோ ஏற்குமோ எந்த மந்திரி மந்திரி மந்திரி. காண வேண்டும் காண வேண்டும் என எனக்கு கண்கொள்ளா காட்சியாக என்னை காண வந்து தாங்களை பிறந்த நாள் முதலாக நான் இந்த மகனத்தில் எப்படி வாருகிறேன் தெரியுமா? எப்படி? கூட்டை பிரிந்த பறவையை போல, கூட்டை பிரிந்த பறவைகள் போல, கூட்டை பிரிந்த பறவையை போல நிலையானதே என் மனமானதே, நிலையானதே என் மனமானதே. பாட்டை தான் பாடவா பட்ட பாட்டை நான் பாடவா. ஐயா, தாங்கள் யார் என்று அறியாது, தாங்கள் யார் என்று புரியாது. தங்களை பார்த்து யாரோ ஒருவன் பேசி விட்டதற்காக உங்களை கொள்ள முயற்சித்து என்னை மன்னித்து விட்டு என்னை தாங்கள் மன்னிக்கவில். தெய்வம் ஐயா, 12 வயது முதல் பாங்குடனே அறிவு சொல் பாராண்ட மன்னனுக்கு பக்கமாய் துணை இருந்தீ பொய்யே இல்லாத இப்படியெல்லாம் ஆட வேண்டும் என்று அறிவுரை கற்பது தாங்கள் தானே மந்திரியாரே? முத்துப்பவளம் கோமேதகம் வைரம் மயூரிய மாணிக்கம் பச்சையன நவரத்தன அணிந்திருந்த இந்த மணியை காண்பதற்காக மயானத்திற்கு ஓடோடி வந்தீரா? கலங்க வேண்டாம், என்னை காண்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த மயானம் எப்பேற்பட்ட மயானம் என்பதை எப்படி தாங்களுக்கு நான் கூற வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள் ஐயனே, சொல்லுங்கள். கூறுகிறேன் மந்திரியாரே. மந்திரியாரே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதமில்லாத மயானம். ஆண்டியாக வாழ்ந்தாலும் அரசனாக வாழ்ந்தாலும் அனைவரும் கடைசியாக ஒன்று கூடி உலாவுவது இந்த இடம்தான். எப்படி இந்த இடத்திற்கு வருகின்ற பிணங்கள் எப்படி வருகின்ற தெரியுமா? ஆடி முடித்தவர்கள், ஆடி பறி போனவர்கள், மீட்டுப்படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், இந்த கூடு விட்டு ஆவி போனால் கூட்டமோ கூட வரும், கூக்குரனோ எப்படி வரும் தெரியும்? 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். மனிதகால் மனிதருக்கு பார்வையோ கிடையாது, பார்வையோ கிடையாது. கொட்டு வரும் குழைவு வரும், கோவிந்த நாம வரும். கொட்டு வரும் குழைவு வரும், கோவிந்த நாம வரும். சட்டையில் தீய வரும், ஜாதி சனம் கூட வரும். சட்டையில் வரும், சாதி சனம் கூட வரும். 8 கால் மனமிருந்த
கூட்டருக்க காத்திருக்கும் 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு பார்வையோர் கிடையாது அது யாரு சமரசம் உணவும் இடமே நம் வாழ்வில் காணா காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் குலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே சாதியர் மேலோர் என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் பேதம் இல்லாதது எல்லோரும் முடிவில் சேர்ந்து நோக்காதே தொல்லையில் தோன்றியது வீடு உலகிலே இதுதான் நம் வாழ்வில் காண சமரசம் உள்ளாவும் வாழ்வில் காண சமரசம் உள்ளா ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே அறிஞர்கள் அங்கே யாச்சகமும் அங்கே ஆதி போனதில் கூடுவர் இங்கே நம் வாழ்வில் காண சமரசம் புல்லாவும் இடமே சேவை செய்யும் யாயே சிங்காரம் போகி இறைவா இறைவா சேவை செய்யும் யோகி சிங்காரமோகி ஈசல் பற்பாதம் தன்னை நாடின யோகி ஈசன் பட்டாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே வந்து உறங்குவதாலே எல்லோரும் இங்கே வந்து உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காண சமரசம் குலாவும் இடமே வாழ்வில் காண சமரசம் உள்ளாவும் சமரசம் உள்ளாவும் இடமே. காட்சி வெட்டியா காட்சி வெட்டியா காட்சி வெட்டியா
யாரா உள்ள சத்தம்? நான் யார்? சொன்னாத்தானே தெரியும். காசி மயானத்து காம்பல்லம் அந்த பூசிகம் உண்டு என் ஞாபல்லம். காசி மயானத்து காம்பல்லம் அந்த பூசிகம் உண்டு என் ஞாபல்லம். எதுக்கு வந்தோம்? சொன்னாத்தானே தெரியும். உண்மை சொல்லும் ஹரிச்சந்திரனை பொய்யனாகவே, உண்மை பேசும் ஹரிச்சந்திரனை பொய்யனாகவே, உலகில் வீர பாகுவானேன் வைவசுதன் நானே. தேவசபையில் வசிஷ்ட விஸ்வாமித்திரன் தானே, தேவசபையில் போற்றுகின்ற போற்றியால் தானே, செய்த தவத்தால் வந்து ஒதித்தேன் வைவசுதன் நானே. தான் ஹா, தா, ஹா, ஹா. நம்ம வேலை என்ன வேலை? என்ன வேலை? காவல் நான் ஆண்டேன் காசிவா, காவல் நான் ஆண்டேன். காவல் நான் ஆண்டு காட்சிமா, காவல் நான் ஆண்டு. காலையில எக்ஸசைஸ் பண்றதுதான். ஆ, நான் யார்? சொன்னாத்தானே தெரியும். தென் திசைக்கு அதிபதி பேரு யம தர்மராஜாவை 8 கண்ணு விட்டறியும் இருக்கிறவங்க பொட்டியா போதும். எரும மாடு எங்கப்ப? அவுத்து வரட்டிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்குது? உன் பக்கத்துல உட்காந்து தாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதானா அது? லோடு தாங்குது இல்லதானா? லோடு தாங்க மாட்டேங்குது. ரெண்டு நம்மளோட தாங்காது. 2-3 ஏத்துறோம்னா அங்கனே படுத்துக்குது. எருமையெல்லாம் அவுத்து வரட்டியாச்சு. இப்ப ஏரோப்ளேன், சுனாமி, பூகம்பம், இப்படி மொத்தமா அள்ளுறத நம்ம வேலை. நானும் மொத்தமா அள்ளித்தான் பாக்குறேன். என்ன இது? நம்மள மிஞ்சிட்டாங்க சனங்க. எப்படி? நான் 1000 பேத்த அள்ளுறேன், சரி. அதே நிமிஷம் 10,000 பேத்த அவன் இறக்குறேன். ஒரு எம்எம் பத்தாது. 7-8 எம்என் நியமிச்சு விட நான் பார்த்தேன். வல்ல சொல்ல சௌரியமா இருக்கும். நாட்டில் வேலை இல்லைங்கிறான். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரே வேலை பிள்ளை பக்கிற வேலையா போச்சு. அதுவும் கொரோனா நேரத்தில் பிதுக்கி தள்ளிட்டானே நாட்டில். வீட்டில் இருக்கல அதான் பண்ணணும். எப்படா எருமை மாட்டில் போய் ஒவ்வொருத்தனா கூட்டிக்கிட்டு திடுறது? எருமையெல்லாம் அவுத்து வரட்டிட்டோம். நம்ம வாட்டுக்கு இந்த உசுறுகளை பிடிச்சிக்கிட்டு தானே தெரிஞ்சோம். இந்த விஸ்வாமூத்திரம்னு ஒருத்தர் இருக்கான். விஸ்வாமித்ரர். அந்த மித்திரர் தான். அவர் பாரு நம்மளை வீரபாகவா மாற்றி இந்த ஹரிச்சந்திரனை எப்படியாவது பொய் சொல்லவை, சரி, அவனிடம் எப்படியாவது ஒரு பொய் வாங்கிவான்னு சொல்லியிருக்காரு. 56 தேசத்தை ஆண்டானா கீர முண்ட. ஏண்டா உங்க பொய் சொல்ல மாட்டாராமல்ல விளக்கண்ண. வெள்ளம் எப்படா நாட்டை ஆண்டிருப்பான்? பொய் சொல்ல மாட்டாராமல்ல. ஹரிச்சந்திரன் நல்ல பையதான். அப்புறம் 12 வருஷமா நம்ம இடத்தான் வேலை பார்க்குறேன். சரி. ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருன்றக்காக
ஹரிச்சந்திரன் நல்லவைய தான். சரி, கூட ஒருத்தன் தெரியும், அவன் நண்பன்னு யாரு? சத்தியந்துருத்தின்னு பேரு. சத்தியம் துருத்தியா? சத்திய கீர்த்தி அந்த பேரே மாத்தியாச்சா? அவன் தான் இவனுக்கு எடுத்திருக்கான். என்னன்னு? 56 தேசத்தை இழந்துட்டு மயானத்துல வாக்கரிசி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கானே, ம். அதுக்கு பங்கு போட வந்திருக்கான் பாரு. ம். எப்படி ஆளு. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சேன். என்னது? சத்தியர்த்தி நாட்டில் மந்திரியா இருந்திருக்கான். ம், ம். அந்த பழக்க தோஷம்தான் இங்கே வந்து இதுலேயும் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் விடுறதில்லை. வரட்டும், வந்ததுலேருந்து பா. எங்கடா இவங்கெல்லாம்? ஏய், என்னடா 50 பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டியே? கமான், எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், கமான் ப்ளீஸ். கொஞ்சம் நேரம் தான், வாங்க. உங்களுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு போய் வதற. பாருங்க, சரக்கு போட்டு வந்தேன். 2 தவணுன்னே சரக்கெல்லாம் இறங்கிடுது. என்னோட பெரிய அப்புறம் கொஞ்சோண்டு சரக்கு போட்டுக்கட்டுமா? போய் போட்டுக்கிறேங்க. ம். எலை எவன்டாவே கடையில நீங்க ஒரு பங்கு போடுறீங்களா? அப்புறமா போடுறாராம். நம்ம கொஞ்சம் எச்ச உடனே அவங்க எல்லாம் ஏறுறாங்க. அதான் படிப்போமா? என்னது? விடிய காத்தால நேரம் வெறும் பகிரு வயிற்ற பிறட்டுது. அமற்றா இந்த அமட்டினவளை விட்டுட்டா போயிடுவான். ஆனால் நம்மளை பற்றி அம்மங்குறிச்சியில் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு? பிராந்தி வாங்கி கலந்தா கலர் தெரிஞ்சு போகும்னு ஒக்கா வாங்கி கலந்துருக்காங்க. ஆமாம், ஒக்கா அதுவும் வெள்ளை கலரில் தெரியணும். குடிக்க போகிறேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு குடிப்போமா? சத்தியமா சொல்றேன்டா அருளே, இத குடிக்கிறதுக்கு பதிலா அந்த கிளவி மூத்தரத்தை வாங்கிக்கிட்டு குடிக்கலாம்டா. ஆண்ட அதுல போதா வருமா? ஆண்ட இப்படித்தாண்டா நான் சொன்னேன்னு சத்தியமூர்த்தி போய் கிளவிக்கிட்ட மூத்தரத்தை வாங்கி குடிச்சிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு என்னைய புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்க விரட்டுறான்டா. ஏன்டா போத வரலன்னு. சத்தியமூர்த்தி, மூத்தரத்தை குடிச்சோம்னா போத வராதுடா. லபக்குன்னு பீய தொட்டு நக்கணும். சூப்பரா இருக்குண்டா. குடிச்சிட்டு பீய தின்னு மாதிரி பிரியாணி மாதிரி இருக்கும். அம்பிட்டு பயலு சங்க கக்கூசில தானடா குடிக்கிறிய மானங்கட்ட பயலுகளா. குடிச்சிருவோம். எஜமா உங்க சரக்கு இங்கிட்டு போட்டு இருக்கு. பார்த்து கூடாது. இப்பெல்லாம் பண்ண சொல்லுமா? அதை ஏன் முடிக்கணும்? அப்படி சத்தம்
அண்ணன் வீட்டில் சாப்பிட்டோம்ல, ஆமா. அங்கே மட்டன் குழம்புல இருந்த கருவேப்பிலை, வெங்காயத்தோல், தக்காளி தோல்லாம் இப்போ தான் வருது. என்ன பழனிச்சாமி வீட்டில் சாப்பாடு சூப்பர்ரா. அருமை. மட்டன் குழம்பு எப்படித்தான் வச்சாங்கன்னு தெரியல. 8 மணி நேரம் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்தும் அதே டேஸ்ட்ல இருக்குடா. ஏய், சந்தேகம் மறந்தா ஒரு நக்கு நக்கி பாரு. மது அருந்தினால் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? மங்கை வேண்டும். நோ 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 நோ. நமக்கு உங்க தப்பா போட்டியில போட்டு வந்தியா? நீங்க நல்லா தப்பு அடிச்சீங்களா? தப்பா அடிங்க ஏசமே. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தப்பா அடிச்சது நீ தாண்டா மானங்கட்டவ. எங்களை வந்து தப்பாட்டுற. போத தடுமாறுதே.
என் பொண்டாட்டி வந்தான்னா யாரு நம்ம பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி வந்தான்னா நான் ஓத்துறேன். நல்லா நல்லா நல்லா. கூப்பிடுமா வந்துருவாரு. மகனே என்னாரு? என்ன உரல்ல ஏறி இப்படி உண்மையிலுமே தாங்க முடியல, அலும்பு உள்ளரையும் தாங்க முடியல. பொம்பளை வந்துட்டா அப்புறம் பொம்பளை வாடை அடிக்கத்தான். எஜமா நம்ம பொண்டாட்டி வந்திருக்கு. என்னது நம்ம பொண்டாட்டியா? கொஞ்சம் வாங்கணும். அப்ப நம்ம பொண்டாட்டி யாரு? உங்க பொண்டாட்டி? ஒரு பொண்டாட்டி இருக்கு. சரி ரைட் ரைட் ரைட். சரி பத்திரமா பாத்துக்கிட்டா சரிதான். வாங்க, நான் தான் உங்க பொண்டாட்டி. சின்னது வந்திருக்கு. சின்னவ எப்படி இருக்கு அடையாளம் சொல்லுங்க நீங்களே. சரி. ஏய் யார் உள்ள தட்டு? பொண்டாட்டி இல்ல இல்ல, நீங்க முன்பாட்டு பின்பாட்டு பாடணும்ல. நீ பாடு, நான் பாடி ஆடணும்ல. பொண்டாட்டி ஆக மொத்தம் இருமா பிரச்சனை இல்லாம இருமா. சீ கருமா அது நல்லா பாடு. பொண்டாட்டி மானே எந்த பிரியமுள்ள கண்ணாட்டியே, மண்டே கொண்டால மண்டை மேல இருக்குது. தண்ணிய போட்டா புருஷனை ஏமாத்ததடி. நான் எப்போ ஏமாத்தல மாட்டேன். முந்தா நாள் மண்டை கீழே இருந்துச்சு. அது நெல்லுக்காய போடல குறிஞ்சிருக்கு ஆத்தம். ஏய் மண்டை கீழே வந்துரும். உங்க உதட்ட கொண்டால தண்ணியமா பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு உதட்ட கொண்டால ஒரு நக்கு நக்கிக்கிறேன். உதட்ட நக்குறாங்களா? போவாதையா இருக்குல்ல. அப்படிலாம் குடிக்கலாமா? சரி அவகட்டுமா அவ ஒரு பார்க்க மாத்தா இருக்கா காலையில. ஏய் நம்ம ரெண்டு பேரும் பணத்தை பணம் என்று பார்க்காமல் காசு என்று பார்க்காமல் ஏன் பணம் ஓம் பணம் ஏன் பணம் ரெண்டு போட்டுக்கிட்டு வாங்கினமே எப்படி காவல் பண்றான்னு தெரியல. பார்க்கவே இல்லை. நேரா அன்றைக்கு அங்கேயே போய் அவனை வெளுத்துருவான். அன்னைக்கு நேரா அங்கேயே போய் இடத்துக்கு அடிமானே அடிமானே
வைக்கவே போறேன். சொல்லி வைக்கிறேன். ஆகா இது வெண்ண ஒற்றை குரல் ஆகா இது வெண்ண ஆளின் குரல் ஓசை இது என்ன அடி குரல் ஓசை ஆகா இது வெண்ண ஆளின் குரல் ஓசை ஓடி நான் தேடி வாரே ஹா ஹா ஓடி நான் தேடி வாரே யாராக இருக்கலாம் நான் இந்த மரணத்தில் காவல் புரிவது ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம் எதற்கும் கெட்டு பார்ப்போம் யார் அடி கருவிதான் அடாத இருளில் வந்து பேரடி மலையில் வந்து பிறவும் தன்னை சுடவுமானா யாரடி கள்ளி நீதான் இந்த ஆடாதை இவள் வந்து பேரடி மலையில் தண்ணில் பிணம் தன்னை சுடவுமானா குரடி முந்தனொரு மேலும் கொப்பட பேதமித்தான் பாரடி தண்டத்தாளே என்னடி எந்தன் காவல் மீறி என்னுடைய தல் காவல் மீறி கட்டுகைய நன்றி நின்று தில்லை கண்ண துட்டை கொண்டு காவலை மீறி வந்தாயடி 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 சதிகாரி சோரத்தனமாய் சோரத்தனமை காவலை மீறி காவலை மீறி சொல்லாமல் என்பதை சொல்லி சொல்லாமல் என்பதை சொல்லு சோரத்தனமாய் காவலை மீறி சொல்லாமல் என்பதை சொல்லு 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 யாரடி நீ இங்கே வந்தவள் யாரடி யாரடி கல்பனை முகத்துண்டு வாய்க்கரிசி மூன்று வாங்காம ஒரு காலம் அணிக்க மாட்டேன் ஐயா, கல்லியும் நானல்ல, கபடியும் நானல்ல. வார்த்தை தரைக்குறைவாக பேச வேண்டாம் ஐயா. கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்பு இடித்து இறந்து விட்டான். இறந்த குழந்தை எடுத்து வந்தேன் நகர்ந்து. எனக்கு உத்தரவு தாருங்கள். எங்கிருந்து எங்கே வந்தா என்ற சால கல்லியே எங்கிருந்து எங்கே வந்தா என்ற ஜால கல்லியே எங்கிருந்து எங்கிருந்து எங்கே வந்தா என்ற சால கல்லியே இந்த சால கல்லி எங்கிருந்து எங்கே வந்தா என்ற சால கல்லியே 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 உங்க பவனத்தில் வந்தேன், இங்கு வந்தேன் ஓடி. உங்க மாவனத்தில் இருந்து எங்கு வந்தேன் ஓடி உங்க பவனத்தில் வந்தேன், இங்கு வந்தேன் ஓடி. இங்க வந்தேன் ஓடி, இவருளில் ஆடி. இங்க வந்தேன் ஓடி, இவருளில் ஆடி. உங்க பவனத்தில் வந்தேன், இங்கு வந்தேன் ஓடி ஓடி ஓடி. நச்சரவ கண்டித்த எள்ளும் கரும்பும் இளநீரும் கண்டித்தார் கல்லவோ ஜெயம் என்பதை நீதியின் வாக்கியத்தின்படி மாதி தண்டிக்க வேண்டியதான் ஆகையினால் யாரடி உன்னூரே சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன்னூர் பேர் சொல்லடி துடனுக்கு குச்சரி கடகடி யாரடி உன்னூர் பேர் சொல்லடி 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 அத்தனையத்துடன் இங்கு கூட்டல் தலையும் கல்லியா தடி உள் ஊர் பேர் சொல்லடி 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 பரதிகளை திரும்பி குரலை பதிலித்தாரே அரடி என திரும்பி குரடி பதிலிட்டாரோ பரதிகளை திரும்பி குரலை பதிலித்தாரே பாவையன் அவனுக்கு நீதி எங்கு வந்த கண்டியா ரடி உள்நூர் பேர் சொல்லடி 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 ஐயனே தீர்த்தவரி பேசாதே. ஐயனே தீர்த்தவரி பேசாதே. என்னை தொடர்ந்து குந்தமடி பேசலாம் மணியப்படி. இதற்கு குந்தமடி பேசலாம் மணியப்படி. தீர்த்தவரி பேசாதே பேசாதே பேசாதே. ஜாதி மென்ன மண்ணில் செவிகள் வரும் அழகோ. ஜாதி மென்ன மண்ணில் செவிகள் வரும் அழகோ. சாட்டினே உயிர் உள்ளத்தை சந்தவர் ஒய்யப்பாவி சாட்டினே உயிர் உள்ளத்தை சந்தவர் ஒய்யப்பாவி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. நாட்டிற்கு வந்தாய் நாடுகே ஓட்டமாக எடுத்துச் செல்வாய் உதைத்து தென்னல் வா ஆசை மகனே, நேச மகனே, பாச மகனே, இந்த காவலன் உன்னை காலால் உதைத்து தள்ள. மகனே மகனே என்று ஜகதாலை இரட்டி பாவாளனை கூற என்னடி மகனே மகனே என்று ஜெகதால என்று நீ பகவானை நினைக்கிறாய் என்னடி சுகமாக
கதை சொல்லடி சும்மா எனக்கு அதை சொல்லடி சகலரும் அங்கிட ஜாதிக்கிறை மொழி சகலரும் பயங்கர சாதிக்கிறேன் மொழி காற்றுவன் கோழி நான் பாரடி கல்பனை வளர்த்தொண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு கொடுத்த எந்த விதமான கதியும் இல்லை இல்லை, உனக்கென்று சுற்றம் சூழம் அறிவிக்கிறார்களா இல்லையா யாரும் இல்லை. பதி இருக்கின்றாரா இருக்கிறார், ஆனால் எண்ணர்கள் இல்லை. அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லை ஐயா. கணவன் இருக்கிறார், ஆனால் எங்கோ இருக்கிறார். கணவன் எங்க இருந்தார் என்ன? கணவன் எங்கிருந்தாலும் கணவன் கட்டிய மாங்கல்யம் கழுத்தில் வைக்க வேண்டும் அல்லவா? பார்க்கின்றேன். இறைவா, என் ஜெயமாற்ற கட்டளையை பார்ப்பதற்காக இந்த பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறதா என்று உற்று எத்தகைய பொய்ய குறிவிட்டார். இப்போமண்டலத்தை விலைக்கு வாங்கலாமோ ஜொலிக்கிற வாங்கலை தெரிந்து கொண்டு கதியில்லை சுற்றமளிப்பதற்கென சரிகாரி சொதிக்கிறது பார் குந்தன் கண்டித்தில் எட்டார். சொதிக்கிறது பார் உந்தன் கழுத்தினில் தாலி. தக 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 தாலி தாலி தாலி. ஓடி சூரியன் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைப்பது போல் படிவெட்டு முடிதரக்கூடியது அங்கத்தாடி அணிந்து கொண்டு கதியில்லை சுற்றமளி பதினெட்டு ஓடி போசிக்கிறார். பரமேஸ்வரா, பரமதேவா, பரம்பொருளே, என் பத்தாவை தவிர வேறு யாருக்கு அண்ணாலும் காண முடியாது இந்த மாங்கல்யத்தை. பின்ன சுடர் காவலன் கண்ணா கண்டு விட்டான். இறைவா, சங்கரா, சதாசிவா, விமலா, நிருந்தரா, இறைவா, சர்வாபரணா, சந்திரசேகரா, அடியவர்கிரியா, கங்காலா, கால சந்திரசூடா, காமதகனா, நான் பத்திரை குறைந்து விட்டேனா? நான் சத்தியம் தவறு விட்டேனா? நீதி எழுந்து விட்டேனா? நியாயம் பொய்யாகி விட்டதா? இறைவா, இது என்னடா சோதனை? இந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த மாங்கல்யத்தை கண்டவுடன் நெருப்பில் விழுந்த புழுவாய் துடிக்கும். இப்பேற்பட்ட மகனே எல்லாம் என் கேட்டு பார்க்கடா. இந்த பெண் யார்? இறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார் அல்லவா? மங்கையே மங்கையே உடைமணந்த கணவனல்லாது மற்றவர் கண்ணுக்கு தோன்றாத மாங்கல்யத்தை சங்கையற்ற புலகன் கண்ணில் காணம வைத்தார். அம்மா பிளவு சுடுபோல் கண்டு கொண்டாடு நன்றி தடுத்து புலம்புகின்ற பெண்ணே கடவனது பெயர்தான் என்ன காஷ்டமதில் வைக்கின்ற குழந்தையில் பெயர்தான் என்ன? அம்மா, 30 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கிண்ணறர் கிம்புரர் கித்துக்கு வித்தியாசத்தார்கள். அப்படி யார் எங்களுக்கும் தெரியாமல் தாங்கள் கழுத்தில் திரு மாங்கல்யத்தை பூட்டியே அந்த உத்தம புருஷன் யார்? தாங்கள் யார்? தாங்கள் யார்? இந்த மயானத்தில் திறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று விளக்கமாக விவரமாக விரிவாக கூறுங்களம்மா. ஐயா, எங்களுடைய நாடு அயோத்தி. என் மன்னவர் 56 தேசத்தையும் ஆண்டவர். என்னுடைய பேர் சந்திரமதி. அதோ இறந்து கிடக்கும் என் குழந்தை லோகிதாசன். என் குழந்தை லோகிதாசன். லோகிதா கௌசிகள் சதிக்குள்ள சோழ மகனே செல்வமே கோசல் நாட்டு குடிவிலைக்கு
மணியே கற்கண்டே வேறே எதில் முதலை விற்காத தேர்ச்சுவையே அல்ல அல்ல குறையாத லட்சிய பாத்திரமே உன்னை பிரிது நான் எங்களுக்கு எல்லாம் நன்னீரெல்லாம் இறைப்பாக நினைத்தீர்கள் எனக்கு பின்பாக நீயாவது அரசாட்சி புரிவாக நினைத்தீர்கள் உன்னை பிரிது நான் எப்படி ஐயா தாங்கள் யார் எதற்காக என் குழந்தை இடத்தை அழ வேண்டும் தங்களுக்கும் என் குழந்தைக்கும் என்னையா உறவு தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்று சொல்லுவார்களே ஐயா தாங்கள் யார் ஐயா உங்களுக்கு இது போல குழந்தை இறந்ததா அந்த குழந்தை இறந்து விட்டதா இறந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து விட்டதோ தாங்கள் யார் ஐயா ஐயா என்னை தெரியவில்லை எங்கேயோ பார்த்த முகம் எங்கேயோ கெட்ட குரல் எங்கேயோ பழகிய பாசம் என புரியாத ஒரு உணர்வு ஆனால் 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 என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அம்மா அம்மா ஐயா என் அன்பிற்கு இனியவளே ஐயா என் நடிசிக்கிளியாளே ஐயா அன்புடையாளே ஐயா படி சொல் தவறாத பாவையே எனக்கு வித்தோஞ்ச முன்னெடுந்த பேரையே கண்ணவா புரிவே இறுதியொத்தவருக்கு வருகின்ற அருந்தவ செல்வியே என் கண்களுக்கு காற்றளித்த தப்பு கருது உங்களை பிரிந்து அன்பற்றது தாராவது அன்பு களஞ்சியமே பார்வுகடம் என் கண்ணே என் பாசமடரா சத்தி மணிக்க கோபுரமே கண்ணே மரகத கோபுரமே மாணிக்க கோபுரமே என் கண்ணே மரகத கோபுரமே மண்புவி மீது உன்னை போல் பாவி வாழ்வதுதான் இனி நியாயமாகுமோ மாணிக்க கோபுரமே சுவாமி நம் குழந்தை தகனிக்க வேண்டுமே வழி கூறுங்கள் நாதா வழி கூறுங்கள் அம்மா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதுண்டோ இந்த மாநிலத்தில் என்று சொல்வார்கள் எப்படியாவது மகனை விடுவதற்குள்ளாக தகனம் செய்ய வேண்டும் ஆகையினால் உடைய அடிமை கொண்டார் அல்லவா வேதியர் அவரிடத்தில் சென்று ஏதேனும் பொன்பொருள் வாங்கி வந்தார் நான் அங்கு சென்றால் மீண்டும் என்னை இங்கு அனுப்ப மாட்டார் அவ்வளவு கல்லஞ்சம் பிடித்தவர் அவர் அம்மா சுவாமி நாடாட பிறந்த மகன் அம்மா ஆமா கடமை மீறுமா கூடாது போ உன் எஜமான் கொடுத்தால் வாங்கி வா இல்லை என்றால் இல்லை என்றால் காசி என்பதன் வீதியிலாவது சென்று மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிச்சை எடுத்து வா போ சுவாமி குழந்தைக்கு பார்த்துக் கொள்கிறேன் சீக்கிரமாக வர வேண்டும் போ சென்று வருகிறேன் தாய் தந்தை பிச்சையிலே இப்ப போடுங்க. பிறந்தேன் அம்மா இந்த நீங்கள் போடு பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இன்று நீ போடு பிச்சையிலே வளர்ந்தேனம்மா ஜோமா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீங்கள் போடு பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா ஏன் இந்த வாழ்க்கையது அறியேனம்மா ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா என்று நீங்கள் போடு பிச்சையிலே வளர்ந்தேனம்மா பெற்றவள் உடல்
காசிராஜம கனக விஜயனை கழுத்தை முறிச்சு கொலை செஞ்சு விட்டு பெச்சு எடுக்கிறேன். என்ன முறைக்கிற? என் குழந்தை தகனம் செய்வதற்கு எதுக்கு தகனம் பண்ற? குழந்தைய கொண்டு விட்டு தகனமா? ஊர்ல இழுத்த என் குழந்தை தகனம் செய்வதற்கு போடு. கொடுத்து விட்டேன். என்னிடம் வேறு ஒன்றுமில்லை. இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு இதா இருக்கு. இதுவே அதிகம் தான்ப்பா. குறையா இருக்குது. 10 40 ரூபா. ஏடா விடாயகா. கடை தரப்பாங்களா? 12 சைடுல வாங்கின 200 தானே ஊரியாக்கி பத்தல. அந்த காசுல சோனி வச்சுக்கிறது. மயான காவலர் தாங்கள் தானே மயான காவலர்? அழைத்ததன் காரணம் என்ன? காசிராஜன் மகன் கனக விஜயனை கழுத்தை முறித்து கொலை செய்ததால் வெட்டும்படி காசி மன்னர் உத்தரவு. வெட்ட முடியாது. எஜமான் வீரபாகுவின் கட்டளை வேண்டும். நாட்டை ஆளுகிற மன்னன் சொன்னால் மயான காவலன் செய்ய வேண்டும். நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு சொந்தம் இந்த மயானம். ஆமா, என் எஜமான் வீரபாகு தேவருக்கு மட்டுமே சொந்தமான மயானம். யாரு எஜமான்? என் எஜமான் வீரபாகு தேவர். புடலங்கா வீரபாகு. என்ன தெரியுதா? தாங்களை தெரியாதவர் இந்த காசி என்பதில் எவரேனும் உண்டோ? அந்த நாள் கண்டு இருக்கிற பொழுது வஜ்ராயுதம் கொண்டு வந்தது தாங்கள் தானே. இப்பொழுது எதற்காக அழைத்தீர்? எஜமானுடைய வஜ்ராயுதம் அல்லவா? காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெரித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரபாவின் கட்டளை. ஆமா, உத்தரவு. என் எஜமான் உத்தரவா? விடியறதுக்குள்ள வெட்டு 1 துண்டு 2 சென்று வாருங்கள். வேஸ்ட் துண்டு கிடையாது. அம்மா சுவாமி, நீ அப்படி செய்தா? நான் அப்படி செய்வேனா? என்னைத்தான் கொண்டு வந்து விட்டார்கள் கொலைகளத்திற்கு. கடமை நிறைவேற்றுங்கள் பிரபு. நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நம்பினால் போதும். என்னம்மா செய்வது சுவாமி, எங்கடத்தால் உயிரை விட வேண்டும் என்று அந்த இறைவன் உன் தலையிலே எழுதியிருக்கின்றாரா? எழுதிய எழுத்தை மாற்ற முடியுமா? கடவாலும் நடிவாலும் உடலாலும் உயிராலும் ஒடுக்காரனை பிரிய மாட்டேன் என்றுரைத்து எங்கரங்களால் உயிரிவிடப் போகின்றாயா? ஆமா. திட்டிய வாள்களும் தென்பிடித்த தோள்களில் வெட்டுக்கு சென்று வாருங்கள் என்று வீரத்திரகமிட்டு அனுப்பினார். அதே வாள் உன்னுடைய கழுத்துக்கே திரும்பி எழுத பார்த்தாயா? நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நடப்பதையெல்லாம் நாம் நினைக்கவில்லையே மன்னா. என்னம்மா செய்வது? சுவாமி, கடமை என்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் என்னை வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்க. சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். அமருவா, என் எஜமானிட்ட கட்டளை நிறைவேற்றப் போகின்றேன். பாவி துணில் நிறைவேற்ற கைவருமோ பாதகத்தை பார்க்கவோ காத்திருந்தே. பாவி துணிந்து வெட்ட கைவருமோ இந்த பாதகத்தை பார்க்கவா துணிந்திருந்தே. கழுத்தில் மாலை விடுவதற்கு காரணம் என்ன? காரணம் எனக்கு தெரியவில்லை.
ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு பதியாகி வேண்டும். நமது குழந்தை லோகிதாசனே நமக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும். இதுதான் வேண்டும் என்று நினைத்தேன் மன்னா. நினைத்தது தவறு என்றால் மன்னித்து விடுங்கள். மீண்டும் கடமை நிறைவேற்றுங்கள் பிரபு. இத்தனை இன்னல்களுக்கு பிறகு இனிமேல் இந்த புலோகத்திலே பிறப்பொண்டு வேண்டுமா? இனிமேல் இந்த இறைவனிடத்தில் கேட்பதெல்லாம் பிறவா வர வேண்டும் பெருமானே. அப்படி பிறந்தாலும் உந்தன் திருவடியை மறவாத வர வேண்டும் கூட வருவார். கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். இறைவா, தாங்கள் என்னை எத்தனை முறை சோதித்தாலும் சரிதான், அத்தனை முறையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொண்டேன். என்னை படைத்த ஈஸ்வரை, இந்த உலகத்தை பிடித்த முதற் கடவுள் என்பது உண்மையானா? தன்னாரமின்றி விரதாரம் இச்சிக்காதவன் அரிச்சந்திரன் என்பது உண்மையானா? பத்தினியாக வாழ்ந்தவள் சந்திரமதி என்பது உண்மையானா? சத்தியம் நிலைக்கட்டும், தர்மம் வளரட்டும், அநீதி அழியட்டும். இறைவா, யார் காத்த சத்தியம் உண்மையாக இருந்தால் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். ஐயரே, மனைவி மனது தொடர்ந்த மனைவியை வெட்ட வெட்டாதினில் திரும்பிப்பார். யாருங்க? நான் தான் முக்கன் படைத்த சிவபெருமான். உன் சத்தியத்தை சோதிப்பதற்கு நான் நடத்திய சத்திய நாடகம். நீயே சத்திய வேண்டும். உனது மகனையும் காசிராசன் உன் கனகவினையும் நான் உயிரிழப்பித் தருகின்றேன். நீங்கள் இருவரும் அயோத்தி சென்று சிறிது காலம் அயோத்தி அரசாங்கம் முக்காலமும் உணர்ந்த முனிவரத்திற்கு கொடுத்த நாட்டிற்கு இனிமேல் எக்காலமும் வருவதில்லை என்று நான் தாரி பார்த்து கொடுத்திருக்கிறேன். தாங்களுக்கு தெரியும் அல்லவா? ஹரிச்சந்திரா, முக்காலம் உணர்ந்தவரா விஸ்வாமித்திரர் தற்காலத்தில் வந்தவர் தானே? உண்மைதான். உன்னை போன்ற ஒரு மன்னர் தானே. உன் தந்தைக்கு அவர் கொடுத்த வாக்கு, உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இத்தனை சோதைக்குள்ளாக்கி மயானத்தை காக்க வேண்டும். நீ காத்தது மயானம் அல்ல, சிவபெருமான உத்திரதான முடியும். பூமி. உன்னை அடிமை கொண்டவன் வீரபாக அல்ல, அதோடு இருக்கிறான் தென்திசை தருமன் யமதர்மன். வணங்கிக் கொள். உன் மனைவியும் மகனையும் விலை கொண்டவன் காலகண்டர் அல்ல, அக்னி தேவன். அதோ வடக்கே நிற்கிறான், வணங்கிக் கொள். உன்னை தேவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அன்று அயோத்தியை ஆண்ட பொழுது மக்களை ஆட்சி புரிந்தாய். இன்று மயானத்தை காக்கவில்லை, தேவர்களை ஆட்சி புரிந்திருக்கிறார். உன்னை போல் மாமனிதன் மண்ணுலகில் பிறக்கப் போவதல்ல. நீயே சத்தியவேந்தன், நீயே சத்தியவேந்தன். சத்தியம் வாழ்க, சத்தியம் வாழ்க, சத்தியமே ஜெயம். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்தளித்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்தளித்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உரையும் அருங்கடலே, வெண்ணை நல்லூர் உரையும் அருங்கடலே. எம்மையும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி, அருணாச்சலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. रघुपति राघव राजा राम, भजित पावन सीताराम. रघुपति राघव राजा राम, भजित पावन सीताराम. रघुपति राघव राजा राम, भजित पावन सीताराम, सीताराम, सीताराम. வேடம் தாங்கெடுத்த திருவாளர் ஆட்டூர் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ராஜ நடிகையாக வேடம் தாங்கெடுத்த அருமை தோழியர் பானுப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை.
சத்தியகீர்த்தியாக வேடம் தாங்கி எடுத்த கேபிஏ காளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை. எங்கள் விஸ்வாமித்திரராக வேடம் தாங்கி எடுத்த சித்தநாதன் அவர்களுக்கு, அருமுனை வீசத்த அன்பு தம்பி ரத்தினப்பா அவர்களுக்கு, மிருதங்கம் வீசித்த விநாயகமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை. ஹலோ ஹலோ தம்பி, மைக்க போடு தம்பி, இந்த மைக்க போடு, இந்த மட்டும் போடு. ஹலோ ஹலோ எங்கு ஹலோ சேர்த்த அருள் அவர்களுக்கு கேப் மட்டும் மாற்றிட்டோம். தாளம் சேர்த்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை. நாட்டியமாடை மகிழ்த்த அருமை தோழியார் அனிதா அவர்களுக்கு பொன்னாடை. இங்கே பபுடன் நடித்த அசுமன் பொன்னமராவதியைச் சேர்ந்த கலைமாமணி ஏறிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். எங்கள் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் ஒலி அண்ட் ஒளியமைப்பு அமைத்து தந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு, இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ் நடிகர் திருவாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை. ஒன்று மட்டும் வாகன சாரதி. இது நேரம் வரை எங்களது இந்த ஹரிச்சந்திர மயான கண்ட நிகழ்ச்சியை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையிலே ஒலி அண்ட் ஒளியமைப்பு அமைத்து தந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை 51ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக சிறப்பான முறையிலே அமைத்து நடத்தி நிறைவு செய்திருக்கக்கூடிய மாபெரும் நமது அம்மன் குறிச்சி கோவை கமிட்டியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் ராஜ்குமார் அவர்கள் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து பெரியாவுடைய வருகிறோம்.